ஓம் சாந்தி. குட் மார்னிங் எல்லாருக்குமே. எல்லாருக்குமே காலை வணக்கங்கள். இன்றைக்கு ஒரு விசேஷமான நாள், தீதியினுடைய நாள். 83ல தீதி சரீரம் விட்டார்கள். எவ்வளவு வருடம்? 50 வருடங்கள் நான் நினைக்கிறேன். 51 வருடம். இல்லை இல்லை, 41 வருடம். 51ல 41 வருடங்கள். எனக்கு கூட ஞாபகம் இருக்குது. செய்தி கிடைக்கும் பொழுது நாங்க பாபா பவனுக்கு அந்த நேரங்கள்ல காலையில அமிர்த வேலைக்கு போவோம். நான் வந்து டென்ஷன் ரோட்ல வாழ்ந்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்துல நாங்கள் எங்களுக்கு செய்தி வந்தது, ஜெயந்திபன் கோவன்ட்ரியில இருந்தார்கள் அந்த நேரம். அப்போ அவர்கள் ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னார்கள், நான் வந்து இந்தியாவுக்கு போகணும்னு. சனிக்கிழமை எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த காலையில எங்களுக்கு செய்தி கிடைச்சது. அதிகாலையில அதே நாள் ஒரு மணி நேரத்துக்குள்ள சுதேசி போயிட்டு டிக்கெட்டு கிடைச்சு பாரத்துக்கு பறந்தார்கள், விட்டார்கள். ஜெயந்திவனுக்கு அடுத்த நாள் தான் டிக்கெட் கிடைச்சது. அந்த காலங்கள்ல போனோ மொபைல் போன் எதுவுமே கிடையாது இல்லையா? எப்படி ஜெயந்திபனுக்கு சொல்றது? தீதியினுடைய அவர்களுக்கு வந்து அவர் கான்ஃபரன்ஸ்ல இருந்தார்கள். அப்போ நாங்க எப்படி நாங்க வந்து ஒரு பிரதர் அனுப்பினோம் கோவன்ட்ரிக்கு. ஒரு பிரதருக்கு அனுப்பினோம் போய் செய்தியை சொல்ல சொல்லிண்டு. என்னடா போன் இல்ல, இந்த இடத்துக்கு போய் நீங்க இந்த செய்தியை ஜெயந்திபனுக்கு கொடுங்கொண்டு ஒரு பிரதரை தான் கார்ல அனுப்பினோம். அவரை சொன்ன உடனே அவங்களுக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு. அதனால அதனால இது நாடகம் இல்லையா? அது அழிவற்ற நாடகம். அவர்களுக்கு தெரியும் அது ஜெயந்தீபனுக்கும். அதுதான் இப்போ நாங்களும் செய்ய வேண்டும். நாடகத்துல நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். அந்த மாதிரி செய்திகள் வரும் பொழுது எங்களுக்கான மந்திரம் என்ன? நாடகம். நாடகம் என்ற அந்த மந்திரத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். எங்களுக்கு தெரியும் ஜானிக்கு தான் முதல்ல போவார்கள் நினைச்சிட்டு இருந்தோம் 83ல. ஆனால் தீதி போயிட்டார்கள். தாதி வந்து அதுக்கு பிறகும் எத்தனை வருடம் இருந்தார்கள் இல்லையா? 30 வருடம் கிட்டத்தட்ட. அதனால தீதியினுடைய பாகம் அது அவர்கள் போயிட்டார்கள். மூதாதையர்களுக்காக யாருக்கு தெரியும் என்ன நடக்கும் என்று. இப்ப நீண்ட காலம் இல்லை அந்த நிலைக்கு. அதனால நான் கூட சிந்தித்து பார்த்தேன். மக்கள் வந்து அவர்களுடைய திருஷ்டியை பற்றி, அவர்களுடைய சக்தியை பற்றி எல்லாம் பேசுவார்கள். அவர்களுடைய அந்த நன்மை செய்கிற உணர்வு நான் அவர்களை பாப்தாதாவுக்கு நெருக்கமாக பார்த்திருக்கிறேன். பாப்தாவுக்கு சமமாக அவர்களுடைய திருஷ்டி இருந்தது. அவர்கள் தான் முதல் சமர்ப்பித்தார்கள் இல்லையா? அம்மாவுக்கு முதல்ல அவர்கள் தான் இயக்கியத்துல வந்து தன்னை அர்ப்பணித்தவர்கள், சமர்ப்பித்தவர்கள். அதனால நிறைய விஷயங்கள் அவர்கள் கொடுத்தார்கள் பாபாவுக்கு. நீங்க பாத்தீங்க என்றால் தையல் ஓப்பெல்லாம் எடுத்திருக்கிறார்கள். இங்க இயக்கியத்துல நிறைய பேருக்கு தையல்ல இருந்து எல்லாமே பழக்கி இருக்கிறார்கள். அதனால இயக்கியத்தை அவர்கள் வந்து உறுதியாக வைத்திருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் செய்திருக்கிறார்கள். மற்றவர்களை இயக்கியத்துக்கு நெருக்கமாக கொண்டு வர்றதுக்கு. அதனால அந்த உணர்வு, நாங்கள் தான் இயக்கியம், பாபா தான் இயக்கியம் இல்லையா? எனக்கு எல்லாமே, என்னுடைய உடல், மனம், பொருள் எல்லாமே இந்த இயக்கியத்தில் அர்ப்பணிக்கப்படுது. அதனால நாங்கள் நம்பிக்கை பொறுப்பாளர்களாக வாழ்கிறோம். தீனுடைய அந்த தியாகம்
அது வந்து அது நிறைய பேருக்கு அது வந்து உதவியாக இருந்தது. உதாரணமாக இருந்தார்கள். ம். நான் கூட தீதியோட இருக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் என்ன சொல்லலாம் என்று சொன்னால், அந்த அந்த பாதுகாப்பு, ஒரு பாதுகாப்பு உணர்வு எப்பொழுதுமே இருக்கும். தீதியோட இருக்கும் பொழுது அதை நான் உணர்ந்திருக்கிறேன். அந்த சிறப்பியல்பு, அந்த சூழல் வந்து அதுதான். அது ஒரு சிறப்பான ஒரு குணாதிசயம். அதனால அ இதுதான் அந்த பாதுகாப்பான உணர்வு வந்து அவர்களுக்குள்ள அவர்கள் எப்பொழுதுமே இருக்கும். அ எப்பொழுதுமே அவர்கள் வந்து அந்த ஒரு அ நிலையை வந்து எப்பொழுதுமே தங்கள்ல கொண்டிருந்தார்கள். தாதீட்ட பார்த்தீங்க, அ அவர்களுக்கு தெரியும் இல்லையா? முழுக்க முழுக்க ஒரு தூய உணர்வு. அந்த 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 ஒரு பாதுகாப்பை நீங்கள் உணரலாம் அவர்களுக்கு கிட்ட இருக்கும் பொழுது. பாபா இன்றைக்கு முறையில கூட பேசியிருக்கிறார். தீதி அ அதை வந்து முன்னுதாரணமாக இருந்தார்கள். பாபா கூட அ மம்மாவோட பேசும்பொழுது இன்றைக்கு முரளியில, வருஷ கடைசியில 2000ஆம் ஆண்டு கடைசியில, மம்மாவுக்கு பாபா மம்மாவை சுஷோதனத்துல வரவழைத்து குழந்தைகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். அது வந்து நீங்க முரளியில கேட்பீங்க, யோகத்தினுடைய தரத்தை பற்றி. இன்னும் 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் யோகத்துல நான் செலவழிக்கிறேன். அது நல்லது. ஆனால் அதுக்கு பிறகு எப்படி என்னுடைய சிந்தனை, எப்படி என்னுடைய வார்த்தைகள் எல்லாமே இருக்குது. யோகி வாழ்க்கை மாதிரி இருக்குதா? அவ வந்து அதனுடைய பெறுபேறுகளைத்தான் பார்க்கிறாரு இல்லையா? எந்த அளவுக்கு நீங்க வந்து சேமிச்சீங்க. அப்ப தரம் தான், எண்ணிக்கை கிடையாது, தரம். அதனால அது நேற்றைய ஆசீர்வாதமும் கூட ஆம், வட்டி இருந்தது இல்லையா நேற்று? ஆம், ம். இந்த அதிமார்கள்ல, தீதிமார்கள்ல நாங்க பார்த்திருக்கிறோம். வீணானது எதுவுமே இருக்காது. வீணானது இருக்குது என்று சொல்லி சொன்னால் கவனம் செலுத்த முடியாது. பாபா பேசின இன்னொரு விஷயம், பாபா சேவை பற்றி கூட பேசினார். ஆனால் நான் வந்து எனக்காக மட்டும் திருப்தியாக இருக்கிறேனா? நான் வந்து அந்த திருப்தியை மற்றவர்களுடைய இதயத்திலேயும் கொண்டு வருகிறேனா? நான் உண்மையாகவே திருப்தியாக இருக்கிறேனா என்றதை நாங்கள் சோதிச்சு பார்க்கணும் இல்லையா? அதுதான் இங்க முக்கியம். நான் எப்படி சேவை செய்கிறேன், என்ன செய்கிறேன், ஆனால் அதுக்கு தொடர்பு இருக்க வேண்டும். பணிவாகவும் இருக்க வேண்டும், கருவியாகவும் இருக்க வேண்டும். ஒரு கதை ஒன்று சொல்றேன். நான் வந்து தனிப்பட்ட ரீதியில எனக்கான ஒரு அனுபவம் மட்டும் சொல்லலாம் அத. அ அ வெம்பிளி அரீனாவில ஒரு 88ல ஒரு அ அ ஒரு ராக்கி புரோகிராம் ஒன்று இருந்தது. தாதி ஜெயந்திபன் சுதேஷ் தீதி போக முடியல. அவர்கள் என்ன அனுப்பினார்கள்? அ அதனால 8000 பேர் வந்திருந்தார்கள். அ அப்ப அதுக்கு முன்னுக்கு நான் அப்படியான ஒரு கூட்டத்துல பேசினதில்ல. நான் வந்து மெடிடேஷன் கொமெண்ட்ரி செய்ய வேண்டியிருந்தது. 80 அ விகேஸ் இருந்தார்கள். மேடையில ஓம் சான் பண்ணினோம். ஓம் வந்து பிறகு ராக்கிக்கு முதல்ல. அ நான் வந்து அ அந்த மேடைக்கு போன உடனே ம்
எல்லாமே எனக்கு பதட்டம் இருந்தது முதல்ல. ஆனால் ஆஹ், அஹ், நிறைய விஷயங்கள் மக்கள் வந்து எதுவுமே நான் செய்ய இல்லை. அஹ், என்று சொன்னால் சில மாதங்களுக்கு பிறகு நான் ஒரு இடத்துக்கு போனேன். அவனுடைய சேவைக்கு ஒரு இதுக்கு. அப்ப அங்க ஒரு சகோதரி இருந்தார்கள். அவர்கள் மெடிடேஷன், ஒரு சின்ன ஒரு காட்டு மாதிரி ஒரு இடத்துல மெடிடேஷன் செய்திருந்தோம். அதனால அந்த சக்தி வாய்ந்த மெடிடேஷன் உணர்வுகளை பற்றி ம், அதனால அது நாங்க செய்ய இல்லை, நான் பாபா தான் செய்விக்கிறார் இல்லையா? ம், அதனால உண்மையாகவே என்ன அற்புதம் நடந்தாலும் பாபாவுடைய வேலையில நாங்க என்ன செய்ய முடியும்? அப்போ செய்பவர் செய்விப்பவர் தான் எல்லாமே செய்வித்துக் கொண்டிருக்கிறார். நீதி தூய ஒரு கருவியாக இருந்தார்கள். முழுக்க முழுக்க நன்மை செய்வர்களாக இருந்தார்கள். பாபா இன்றைக்கும் சொல்லியிருந்தார் இல்லையா, தொடர்ந்தும் வழங்குவராக இருங்கள் என்று. மற்றவர்கள் உங்களுக்கு என்ன கொடுத்தாலும் நீங்க தொடர்ந்தும் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் உம், அஹ், அதுதான் இங்க நாங்கள் இப்ப செய்ய வேண்டியதாக இருக்குது. என்ன நடந்தாலும், யாருடைய உங்களுடைய சுற்றி வர என்ன நடந்தாலும், ஆஹ், இந்த அதிமார்களை நீங்க பார்த்திருக்கிறீங்க, நீதிமார்கள் நீங்க பார்த்திருக்கிறீங்க. எந்த ஒரு மாற்றமும் இருக்கக்கூடாது. அதனால பாபா எங்களுக்கு எல்லாமே கொடுத்திருக்கிறார். பாபா யாருக்கும் பிரிச்சு பிரிச்சு கொடுக்க இல்லை. அவ இன்றைக்கும் முரளியில எங்களை அதுவாக ஆக சொல்றார். சதா வழங்குறவராக, நேரத்தை நாங்கள் நெருக்கமாக கொண்டு வர்றதுக்கு. ம், ஜெயந்திபன் மலேசியாவில் இருக்கிறார்கள். நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது. ஆஹ், நாளைக்கு திரும்பி வர்றார்கள். ஆம், so, லேகாபன் ஸ்ரீலங்காவில் வந்திருக்கிறார்கள். அதனால அவர்கள் லேகாபன் ஸ்ரீலங்காவில் வந்திருக்கிறார்கள். அதனால அவர்கள் சில விஷயங்கள் பகிர்ந்து கொள்வார்கள். ஓம் சாந்தி. உங்களுக்கு எல்லாமே நான் நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய அனுபவங்கள் பற்றி சில விஷயங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களை எல்லாரையுமே பார்க்கறதுல மகிழ்ச்சி. 2010 நான் வர வேண்டி இருந்தது. நிர்மலா பென் என்னை வந்து அஹ், இங்க லண்டனுக்கு வர சொல்லி சொன்னார்கள். அஹ், அந்த நேரத்துல அஹ், யுத்தம் காரணமாக விசா அதுகள் இருக்கையில நான் 10 வருஷம் 14 வருஷத்தை கழிச்சு இங்க வந்திருக்கிறேன். உம், அவர்களுடைய அவ்வியக்தம்
அவ்யக்தமான பிறகு தாதி அவ்யக்தமானதுக்கு பிறகு எனக்கு என்ன உணர்வு இருக்குன்னு சொன்னால், எல்லாத்தையுமே நீங்கள் விடும் பொழுது பாபா வந்து சரியான நேரத்தில் இங்க கொண்டு வருவார். ம். நான் வந்து இலங்கையில அஹ், முல்லைத்தீவுல தான் இப்ப சென்டர் இருக்குது. அங்கதான் அஹ், அந்த கடைசி யுத்தம் நடந்தது. 10,000 பேருக்கு மேல இறந்தார்கள். 1,00,000 பேருக்கு மேல இறந்திருந்தார்கள். அதுக்கு பிறகு பாபா அஹ், ஜெயந்திபன் கேட்டார்கள், அவர்களுக்காக நாங்க என்ன செய்யறோம் என்று. அவர்கள் சரீரங்களை விடும் பொழுது அப்போ அஹ், நாங்க குட் விஷஸ் பியூர் ஃபீலிங்ஸ் என்ற ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சோம். யோகா பட்டி அந்த ஏரியாவில். அதுல இருந்து ஆஹ், பாபாவினுடைய ஞானத்தை அவர்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருந்தது. அஹ், அவர்கள் நிறைய அஹ், அஹ், அந்த இடத்துல 50 பக்காவான பிகேஸ் இருக்கிறார்கள். 150 குழந்தைகள் இருக்கிறார்கள். பாபாவுக்கு ஒரு ஏக்கர் அஹ், வீடு இருக்குது. ஒரு சின்ன ரிட்ரீட் சென்டர், 30 பேர் தங்கி இருக்கக்கூடிய ரிட்ரீட் சென்டர் எல்லாமே இருக்குது. உங்கள் எல்லாரிடமிருந்தும் அந்த ஒத்துழைப்பு கிடைச்சிருக்குது. அஹ், முழு உலகத்திலிருந்துமே உங்கள் எல்லாருக்குமே நன்றி. ஓம் சாந்தி. தேங்க்யூ. அந்த சூழ்நிலைகள் எல்லாமே அஹ், அற்புதம்.